Hello friends, welcome to Naguvin Samayal. நம்ம இன்னைக்கு செட்டிநாட் ஸ்பெஷல் மிளகா பொடி அதாவது சாம்பார் பொடி வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்றதையும் இப்போ பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு நல்ல சிகப்பு மிளகாயை நல்ல விதையுள்ளதா எடுத்துக்கங்க. 1/2 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன். 25 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன். 50 கிராம் அளவுக்கு சின்ன ஜீரகம், 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பச்சரிசி வேணாலும் சேர்க்கலாம், புழுங்கல் அரிசி வேணாலும் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு வெந்தயம், 50 கிராம் அளவுக்கு சோம்பு, மஞ்சள் வந்து 35லேருந்து 40 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 இந்த மாதிரி பெரிய பீஸாக இருந்ததுன்னா 3-4 எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் வந்து 3-4 எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயங்கிறதுனால நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு மல்லியை சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை, வெறும் சட்டியில் தான் வறுக்கணும். நல்லா ஒரு மணம் வரும், அது வரையிலும் வறுக்கணும். ஏன்னா அப்போ தான் மிளகா பொடி வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா கெட்டு போயிடும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நான் இப்போ அதே மாதிரி மல்லியை வந்து இன்னொரு வறுத்துக்கிறேன். ஏன்னா நிறையா இருக்கிறதுனால 2 தடவை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பருப்பு சேர்க்குறேன். ஒவ்வொரு பருப்பாக நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்க தேவையில்லை, லேசாக சூடு வந்தால் போதுமானது. இப்போ பாருங்கள், நல்லா சூடு வந்துருச்சு, நிறமெல்லாம் மாறக்கூடாது. இப்போ அதையும் அந்த மல்லியோடு சேர்த்துடலாம். இப்போ அதே மாதிரி அடுத்த பருப்பையும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் இதே மாதிரி லேசாக சூடு வர வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்காக இது வறுக்கிறதுனா அப்போ தான் நம்ம வந்து கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் நாள் வச்சுருந்தோம்னாக்கா அப்படியே வண்டு புழு எல்லாம் வந்துடும். வறுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த வண்டெல்லாம் வராது, அதுக்காக தான் வறுக்கிறது. இப்போ மிளகு சேர்த்து வறுக்கிறேன். இப்போ அரிசியை போட்டுட்டு, அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு பொரி அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வரணும். நல்லா புசுன்னு உப்பி வரும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி வந்து நல்லா வறுபட்டுருச்சு, பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அரிசியை. இப்போ சோம்பு, ஜீரகம், கடுகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன். சோம்பு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுவே நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நம்ம வறுத்து சேர்க்குறதுனால 6 மாதம் வரையிலும் நம்ம வெளியில் வச்சுருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 வருஷம் வரையிலும் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாக்கா 2 வருஷம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது அந்த மஞ்சள் எடுத்து வச்சுருந்தது இந்த மாதிரி 1-2 உடச்சிருக்கேன். உடச்சிட்டு அதுவையும் லேசாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மஞ்சள் வறுபட்டுருச்சு, எடுத்தாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சு எல்லா பக்கட்டும் ஒரே மாதிரி பொரிஞ்சு வரணும். அதனால் திருப்பி விட்டுட்டு பெருங்காயத்தை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி குழம்பு பொடி ரெசிபீஸும் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. காரக்குழம்பு, புளிக்குழம்பு பொடி ரெசிபி தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஏற்கனவே சவு சாம்பார் ரெசிபியும் போட்டிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதுவும் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குக்கர்லேயே ஈஸியாக சாம்பார் வைக்கிறது எப்படிங்கிறது. இப்போ பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. மல்லியோடு சேர்த்தாச்சு, பெருங்காயம், மஞ்சள் எல்லாமே சேர்த்தாச்சு. பாருங்கள், மிளகாயை மட்டும் வறுக்கக்கூடாது. இப்போ மல்லியோட நம்ம வறுத்த பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. மிளகாயை தனியாக தான் வறுக்காமல் காய வைக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிளகாயோடு சேர்த்து நம்ம வந்து காய வச்சிட வேண்டியதுதான். இப்போ நான் வந்து ஒரு துணி விரிச்சிட்டு அதில் மிளகா, நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து காய வச்சுருக்கேன். நல்லா காய விட்டுருங்க. 1 நாள் இல்லாட்டி 2 நாள் கூட நல்ல வெயிலில் காஞ்சிச்சினா தான் அந்த மிளகா பொடி வந்து மிஷினில் ஒட்டாமல் வரும். அதனால் எந்த அளவுக்கு காய வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சாம்பார் பொடி நம்மளுக்கு. அதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, சளிச்சு தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சளிச்சு தான் யூஸ் பண்ணணும்னு. ஏன்னா அதில் வந்து கப்பி இதெல்லாம் இருக்கும், குச்சியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம சளிச்சிட்டோம்னாக்க அது வந்து க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு மிளகா பொடி. இப்போ பாருங்கள், அந்த சாம்பார் பொடி வச்சு சூப்பரான சாம்பாரும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய குழம்பு ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான டேஸ்டியான சாம்பார் பொடி, மணமணக்கும் சாம்பார் பொடி நம்ம வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் சாம்பார் பொடி நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம், வெளியில் கடையிலலாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சாம்பார் பொடி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.